Hey, welcome all, and this is all about AI. AI na என்னங்க? ஏஐயோட விரிவாக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். AI சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம AI டூல்ட்ட என்ன கேட்குறோமோ அந்த தகவலை அப்படியே தருங்க. உதாரணத்துக்கு மொபைலில் ChatGPT ஆப்பை டவுன்லோட் செஞ்சு ஆப் ஓப்பன் செஞ்சு ஆஸ்க் எனிதிங்கிற இடத்துல ஐஐடியில் சேர என்ன செய்யணும்னு டைப் செஞ்சு என்டர் கொடுத்தா நாம் கேட்டதுக்கான பதில் உடனே வந்துருச்சு பாருங்க. நண்பர் ஒரு யூடியூப்ல 80,000 சம்பாதிக்கிறது எப்படின்னு கேட்டார். நான் உடனே ChatGPT கேளுங்கன்னு சொன்னேன். அவர் ChatGPT பதில பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாரு. ChatGPTல ஆஸ்க் எனிதிங்கிற இடத்துல உங்களுக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷில் டைப் செய்ய சிரமமா இருக்குன்னா, இதில் இருக்கிற மைக் படத்தை ஒரு டச் செஞ்சு விரல எடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் வாய்ஸாவே கேளுங்க மேட்சன். கேட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அப் ஆரோ பட்டனில் தொடுங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உடனே வருங்க. நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். மாதம் 1,00,000 சம்பாதிக்க ஒரு ஐடியா கொடுங்க. கேட்கலாம். உங்களோட ஆரோக்கியத்துக்கு டிப்ஸ் மாதிரி கேட்கலாம். எனக்கு சக்கரை நோய் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இது மாதிரி நிறைய சந்தேகங்கள், கேள்விகளை கேட்கலாங்க. நீங்களும் உங்களுக்கான தேடல்களை ட்ரை செஞ்சு பாருங்கள். ChatGPTல இது மாதிரி பயனுள்ள அவசியமான கேள்விய சந்தேகங்களை கேட்டு பயன்பெறுங்க. ஏஐல மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னு நிறைய விஷயம் இருக்குங்க. இது இந்த டீட்டெயில்ஸ்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஏஐல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ப்ராம்ப்ட், டூல், ஜெனரேட்டிவ். நம்ம ஏஐ டூல்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு பேர் தாங்க ப்ராம்ப்ட். சாஃப்ட்வேரை இங்கே டூல்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்டதை உருவாக்கி தரதுக்கு பேர் தாங்க ஜெனரேட்டர். ஏஐயில் 3 டைப் இருக்குங்க. இப்போ நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறது நேரோ ஏஐ டைப். இன்னும் 2 டைப், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஎஸ்ஐ. ரெண்டுமே ஆராய்ச்சியில் இருக்குங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் ஏஐ யூஸ் பண்ணலாங்க. விவசாயத்தில், மரம் நடுறது, மருந்து தெளிக்கிறது, மெடிசனில், ரோபாட்டிக் ஆப்ரேஷன், ஏர்லி ஸ்டேஜில் கேன்சர் செல்ஸை டயக்னாஸ் செய்கிறது, ஆட்டோமேஷனில் ட்ரோன் டெலிவரி, டிரைவர் இல்லாமல் கார் ஓட்டுறது, கிராஃபிக் டிசைனில் பேக்ரவுண்ட் ரிமூவ் செய்கிறது, எம்டி ஸ்பேஸஸை படத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபில் செய்கிறது, சாமி படங்களை அனிமேட் செய்கிறதுன்னு எல்லா ஃபீல்ட்லேயும் ஏஐ யூஸ் பண்ணலாங்க. ஏஐனால் வேலை போயிடும்னு யாரும் பயப்பட வேண்டாங்க. ஏஐனால் வேலை அதிகரிக்க தான் செய்யும். அதுக்கு ஒவ்வொரு இந்தியனும் உடனே இதை பற்றி படிக்கணும் அல்லது உபயோகிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஐனால் தற்போது செய்கிற சில வேலைகள் அவசியம் இல்லாமல் போகும், இல்லை குறையும். உதாரணத்துக்கு செல்ஃபோன் வந்ததால் ஃபோனோட தேவை குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஃபோன் தயாரித்தவங்க செல்ஃபோன் தயாரிக்க மாட்டாங்க. அதனால் புதிய தொழில் வந்துச்சு. அது சார்ந்த தொழில்கள், சேவைகள் வளர்ந்துச்சு, இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஏஐயும் அப்படி தான். ஒவ்வொரு இந்தியனும் இன்னிலேருந்து ஏஐ பற்றி படிக்கணும், அதுக்கு அடாப்ட் ஆகணும். அப்போ நம்ம நாடு வளர்ச்சியை நோக்கி போகும். ஜெய்கின். தேங்க்ஸ் ரோபோ. ஏஐனால என்னோட வேலை போயிடும் பயந்த. இப்பதான் புரியுது, இந்த ஏஐ நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இமீடியட்டா ஏஐ பத்தி படிச்சு அடாப்ட் ஆயிக்கிற. நம்பிக்கை கொடுத்ததுக்கு நன்றி ரோபோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு மிக்க நன்றிங்க. இந்த வீடியோவை 4 ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி கிரியேட் செஞ்சங்க. ChatGPTல டேட்டாவை கலெக்ட் செஞ்சங்க. போலோ ஏஐல ரோபோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி அனிமேஷன் உருவாக்குனங்க. 11 லேப்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துங்க. ஃப்ரீபிக் ஏஐல சாமி படம் அனிமேட் செஞ்சங்க. இந்த மாதிரி பல ஏஐ இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 100க்கு மேற்பட்ட ஏஐ டூல்ஸ்னோட லிங்க் கொடுத்துருக்குனுங்க. ஒவ்வொரு டூல்ஸ்னோட பேரு, அந்த ஏஐ எந்த ஃபீல்டுக்கு யூஸ் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. நன்றி.